உங்கள் குழந்தை எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னே தெரிஞ்சுக்காம அவங்க ஹெட்டை எப்படியாச்சும் லேபருக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேண்டமான வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெனஸான எக்ஸசைசஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அதுவும் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல். 9th மந்தில் உங்கள் குழந்தையோட தலை கண்டிப்பாக பெல்விஸில் ஃபிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குழந்தையோட தலை ஃபிக்ஸ் ஆகிறது அப்படின்னா குழந்தையோட தலை உங்களோட பெல்விஸோட இன்லெட்டில் என்டர் ஆகிறது தான் குழந்தையோட தலை எங்கேஜ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. பட் குழந்தையோட தலை எங்கேஜ் ஆனால் மட்டும்தான் நார்மல் டெலிவரி ஆகுமானா அப்படிங்கிறது இல்லை. ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகிறது லேபருக்காக உங்கள் பாடி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு சைன் தானே தவிர இது மட்டுமே நார்மல் டெலிவரியை கேரண்டி பண்ணாது. இதனால் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லேபர் டைமில் உங்களோட லேபர் டியூரேஷன் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் குழந்தையோட தலை பெல்விஸில் எங்கேஜ் ஆகலைனாலும் அவங்க கரெக்டான பர்த்திங் பொசிஷனில் இருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ குழந்தை தலையை எப்படியாவது லேபருக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெனஸான ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களோட பேபி எந்த பொசிஷனில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்காம எப்படியாச்சும் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேண்டமான வீடியோஸை பார்த்து ஸ்ட்ரெனஸான எக்ஸசைஸை நீங்கள் பண்ணக்கூடாது, அதுவும் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல்.